Hello guys, welcome back to Tech with Jana channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் பாத்தீனா Instagram அக்கவுண்ட் பாத்தீனா இப்படி பெர்மனன்ட்டா delete பண்றது. சோ அதுவும் நம்மள ஒரு சில பேர்லாம் பாத்தீனா நிறைய அக்கவுண்ட் பாத்தீனா மல்டி அக்கவுண்ட்ஸ் பாத்தீனா ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். சோ எல்லாமே ஒரு சில நேரத்துல delete பண்ணனும்னு நினைப்போம்ல. சோ இல்ல பொதுவாவே பாத்தீனா ஒரு Instagram அக்கவுண்ட் இப்படி பெர்மனன்ட்டா delete பண்றது. சோ அதான் பாத்தீனா இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஷூட் பண்ணலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய செட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெல்ப்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது லாஸ்ட்டுக்கு 2 முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்ப் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் அதிலே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே ஹெல்ப் சென்டரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஓகே இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கும் வரும். ஸோ இப்போ என்ன ப்ரோ பண்ணோம் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம இங்கே சர்ச்லாம் போய் பண்ண தேவையில்ல. இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு பக்கத்துலேயே மேலே டாப்பில் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் அந்த மாதிரி 3 லைன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சர்ச் ஐக்கான் பக்கத்துலேயே. ஸோ அந்த 3 லைன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபியூச்சர்ஸ்க்கு கீழே மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிட் ஒரு அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட் வேறு இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் அப்டேட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் டெலிட் ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செகண்டில் ஃபஸ்ட்டில் எடுத்து கொடுக்காதீங்க. அது டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு பிளாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஸோ டெலிட் நம்ம மொத்தமாகவே இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்ம அக்கௌண்ட் தூக்கணும் அப்படின்னா ஸோ டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா instagram.com ஃப்ரம் மொபைல் ப்ரௌசர் ஆர் கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டெலிட்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, டெலிட் ஒரு அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஹைலைட் பண்ண ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் என்ன போட்டுருக்காங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ப்ரொஃபைல் அப்பியர் அதாவது இருக்காது அப்படின்ற மாதிரி, நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்கள் ப்ரொஃபைல் வராது, உங்கள் நேம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் why do you want to delete அப்படின்ற மாதிரி என்னோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நான் எதனால் டெலிட் பண்ண போகிறேன், ஏன்னாச்சும் ப்ரைவசி கார்னர்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை டூ மெனி ஆட்ஸ் வருதா, இல்லை ஏதோ ஒன்று. இப்போ நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் எல்ஸ்னு இருக்குல்ல லாஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு, அதாவது இந்த அக்கௌண்ட் நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்களா அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை மட்டும் இந்த இடத்துல போட்டு, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல டெலிட்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலரில். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு இந்த டெலிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது. ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ காப்பி பண்ணுறேன். ஸோ வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சும் இதை போய்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.